Hello friends, welcome to my channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ ஒரு daytime makeup look. இது வந்து Rose in the Air palette from Wet n Wild. அதை வச்சு நான் கிரியேட் பண்ணியிருக்கேன். அதுக்கு முன்னாடி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதுக்கு நீங்க சர்ச் பார்ல போயிட்டு சம்யுக்தா வினோத் டைப் பண்ணுங்க. அதுக்கப்புறம் ஒரு சேனல் இது ஓப்பன் ஆகும். அதை ஓப்பன் பண்ணிட்டு நீங்கள் சப்ஸ்கிரைப் பட்டன் ரெட் சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. இது வந்து இன்ஸ்டாகிராம்லேயும் என்னை ஃபாலோ பண்ணுங்கள் @சம்யுக்தா வினோத். ஃபஸ்ட்டு நம்ம இந்த மேக்கப் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அதுக்கு வந்து ப்ளூ ஹெவன் செட்டிங் ஸ்ப்ரே நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இது வந்து ப்ரைமராக நம்ம இங்கே யூஸ் பண்ண போகிறோம். இது செட்டிங் ஸ்ப்ரே தான், ஆனால் நீங்கள் செட்டிங் ஸ்ப்ரேவையும் நீங்கள் ப்ரைமராக யூஸ் பண்ணலாம். மெயினாக யூஸ் பண்ணுறதுக்கு காரணம் இது கொஞ்சம் ஸ்டிக்கியாக இருக்கும், கொஞ்சம் பிசுபிசுப்பு தன்மையோடு இருக்கும். அது வந்து உங்கள் ஃபவுண்டேஷன் நல்லா ஒட்டிக்கிறதுக்கு உங்கள் ஃபேஸில் யூஸ் ஆகும். நெக்ஸ்ட்டு நான் PAC ஃபவுண்டேஷன் எடுத்திருக்கேன், HD ஃபவுண்டேஷன். இது ரொம்ப நல்ல டியூ லுக் கொடுக்கும். அதை நல்லா ஃபேஸ் ஃபுல்லாக நம்ம அப்போ டாட் வச்சுட்டு ஒரு பியூட்டி ஸ்பஞ்சில் நான் அதை வந்து நல்லா ஸ்மட்ச் பண்ணிக்க போகிறேன். நல்லா பிளெண்ட் பண்ணணும், அதுதான் ரொம்ப முக்கியம். இந்த இதில் வந்து பார்க்குறதுக்கு பேலாக ஃபஸ்ட்டு நீங்கள் அப்ளை பண்ணும்போது அப்படி தான் தெரியும். ஆனால் உங்களுக்கு கொஞ்சம் டைம் போக போக தான் உங்கள் ஸ்கின்னில் உங்கள் கலருக்கு செட் ஆகும். கரெக்ட் ஷேடை சூஸ் பண்ணிங்கன்னா பார்க்க அப்படி இருக்கும். பயப்பட வேணாம், நீங்கள் ப்ரொசீட் பண்ணலாம். நல்லா பிளெண்ட் பண்ணுங்கள், அதை மட்டும் மறக்க வேண்டாம். நல்லா ஸ்பஞ்சோ இல்லை ப்ரஷ் வச்சோ நல்லா பிளெண்ட் பண்ணிக்கோங்க. இது வந்து டேம்ப் ஸ்பஞ்ச், அதாவது வெட் பண்ண ஸ்பஞ்சு. அதை வச்சு நல்லா இது நெக்கில் ஃபேஸில் எல்லாத்தையுமே நல்லா பிளெண்ட் பண்ணிக்கோங்க. அது ரொம்ப முக்கியம். நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்துட்டு நான் கன்சீல் பண்ண போகிறேன். அதுக்கு நான் Maybelline Age கன்சீலர் நான் யூஸ் பண்ண போகிறேன். இது வந்து மீடியம் ஷேட். இதை வந்து இன்வெர்டட் ட்ரையாங்கிள் ஷேப்பில் கண்ணுக்கு கீழே நான் யூஸ் பண்ண போகிறேன். கண்ணுக்கு மேலேயும் நான் ஐலிட்ஸ்லேயும் யூஸ் பண்ண போகிறேன். இதை வந்து பேஸாக இதை யூஸ் பண்ணிக்க போகிறேன். நெக்ஸ்ட் வர ஐஷேடோவுக்கு அது ஒரு பேஸாக இருக்கும். எங்கெங்கெல்லாம் ஹைலைட் பண்ணணுமோ அங்கெல்லாம் நான் வந்து இதை அப்ளை பண்ணிக்கிறேன். அதாவது ஃபோர்ஹெட்டில், நோஸ் மேலே, கியூபிட்ஸ் போல், அதாவது கான்டியர் ஏரியாவில் எல்லாம் அப்ளை பண்ணிவிட்டு நான் அதை வந்து ஸ்மட்ச் பண்ண போகிறேன். இங்கே நான் யூஸ் பண்ணுற டெக்னிக் என்னென்னா, அண்டர் ஐயில் கண்ணுக்கு கீழே மட்டும் கடைசியாக பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு போட்டுக்கோங்க, அப்ளை பண்ணிடுங்க. ஸ்மட்ச் பண்ணுறது கடைசியாக பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்ல கவரேஜ் உங்களுக்கு கொடுக்கும். அதனால் அதை வந்து கொஞ்சம் செட்டில் ஆகிற வரைக்கும் விட்டுட்டு அதுக்கப்புறமேலு நீங்கள் வந்து ஸ்பஞ்ச்லேயோ இல்லை ப்ரஷ்லேயோ நீங்கள் அதை வந்து நல்லா ஸ்மட்ச் பண்ணிக்கலாம். நீங்கள் ஸ்பஞ்ச் யூஸ் பண்ணிங்கன்னா நல்லா ஒரு இது கவரேஜ் கம்மியாக இருந்தாலும் நல்லா பிளெண்ட் ஆகும். ப்ரஷஸ்னால் உங்களுக்கு கொஞ்சம் ஸ்ட்ரீக்கியாக இருக்கும். இல்லை நீங்கள் ப்ரஷ்ஷில் ஃபஸ்ட்டு பிளெண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேல நீங்கள் ஒரு டேம்ப் ஸ்பஞ்சை வச்சுட்டு கொஞ்சம் நல்லா டேப் பண்ணி எடுக்கலாம். ஸோ நல்லா பிளெண்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா பிளெண்டிங் தான் பேஸுக்கு ரொம்ப முக்கியம். மேக்கப்புக்கே பிளெண்டிங் தான் ரொம்ப முக்கியம். நெக்ஸ்ட்டு வந்து அதை வந்து செட் பண்ணிக்கிறதுக்கு நீங்கள் பவுட்ரு யூஸ் பண்ணணும். ஒருவேளை நீங்கள் பவுட்ரு யூஸ் பண்ணலை அப்படின்னு சொன்னால் உங்கள் க்ரீஸ் லைன்னு சொல்லுவாங்க, அங்கே போய் செட்டில் ஆகிடும். அப்புறம் அது வந்து க்ரீஸ் ஆக ஆரம்பிக்கும். அதனால் பவுட்ரு வச்சுட்டு நீங்கள் நல்லா எல்லா இடத்துலையும் எங்கெங்கெல்லாம் கன்சீல் பண்ணீங்களோ அங்கே எல்லா இடத்துலையும் நீங்கள் வந்து நல்லா பவுட்ரு வச்சு செட் பண்ணிக்கிடும். உங்களுக்கு ஆயிலி ஃபேஸ்னால் ஃபேஸ் ஃபுல்லுமே நீங்கள் செட் பண்ணிக்கலாம். இல்லை உங்களுக்கு ட்ரை ஃபேஸ்னால் எங்கெல்லாம் கன்சீல் பண்ணீங்களோ அந்த இடத்த மட்டும் நீங்கள் பவுடரில் செட் பண்ணிக்கலாம். நல்லா செட் பண்ணிக்கோங்க. இதுக்கு அந்த டேம்ப் ஸ்பஞ்சே நான் யூஸ் பண்ணியிருக்கேன். இதுக்கும் அதே மாதிரி நீங்கள் ப்ரஷ்ஷும் யூஸ் பண்ணலாம், அந்த ஸ்பாஞ்சும் யூஸ் பண்ணலாம். இப்போ கழுத்துக்கு வந்து நான் ப்ரஷ் யூஸ் பண்ணியிருக்கேன். டேம்ப் ஸ்பஞ்ச் பண்ணிங்கன்னா இன்னும் நல்லா பிளெண்ட் ஆகும். இது ஒரு டெக்னிக். இதெல்லாமே வந்து டிப்ஸு. நெக்ஸ்ட்டு நான் ப்ரான்சர் பண்ணிக்க போகிறேன். அதுக்கு Loreal Bronzer எடுத்திருக்கேன். இது என் ஸ்கின் டோனுக்கு நல்லா பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகும். அதுக்கு ஸ்டிப்ளிங் ப்ரஷ், இது வந்து ஃபவுண்டேஷன் ப்ரஷ், ஆனால் எனக்கு வந்து கான்டியர் பண்ணுறதுக்கு எனக்கு இது ரொம்ப பிடிக்கும். ஸோ அதை எடுத்து நான் வந்து ஃபிஷ் ஃபேஸ் மாதிரி பண்ணிக்கிட்டு இப்போ நீங்கள் பார்க்கலாம். அதை வச்சு அந்த ஹாலோ, அதாவது சீக் போனுக்கு கீழே ஒரு ஷேடோ மாதிரி க்ரியேட் பண்ணுறது தான் கான்டியரிங்கோட மெயின் பர்பஸ். ஸோ அதை வந்து இப்போ நான் என் ஃபேஸ் வந்து நல்லா ரவுண்டாக சப்பியாக இருக்கும். அதை வந்து கொஞ்சம் ஸ்லிம் டவுன் பண்ணி காட்டிக்கிறதுக்கு தான் இந்த ப்ராசஸ் நம்ம பண்ணுறோம். ஸோ நேச்சுரலாக நீங்கள் ஃபவுண்டேஷன் போட்டிங்கன்னா உங்களோட நேச்சுரலாக வர சில டார்க்னஸ், அதாவது ஃபேஸ் வந்து ஃபுல் ஒரே மாதிரி பிளாங்காக இல்லாமல்
கொஞ்சம் ஒரு ஸ்ட்ரக்சர் கொடுக்குறதுக்கு நம்ம இது யூஸ் பண்ணுறோம். அதுக்கு ஃபோர்ஹெட்டுக்கெல்லாம் நம்ம அப்ளை பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு நான் வந்து ஹைலைட்டர் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ எப்போவுமே கான்டூரிங்க்கு அப்புறம் ஹைலைட்டர் யூஸ் பண்ணுங்கள். இதில் இந்த ஒயிட் ஷேட் இது வந்து மேக்கப் ரெவல்யூஷனோட ப்ளஷ் பேலட். அதில் 2 ஹைலைட் ஷேட் இருக்கும். ஒன்று பிங்க்கு, இன்னொன்று வந்து பேபி பிங்க் கலர், ஒயிட்டிஷ் பேபி பிங்க் கலர். அதை தான் எடுத்து இப்போ நான் வந்து ஹைலைட்டிங் பண்ண போகிறேன். இது வந்து நேரில் பார்க்கும்போது அவ்வளோவா வந்து தெரியல, ஆனால் உங்களுக்கு வீடியோவில் நல்லா கேப்சர் ஆகிருக்கு. நெக்ஸ்ட்டு இந்த சாஃப்ட் பீச்சி பிங்க் கலர் எடுத்து நான் ப்ளஷ் பண்ண போகிறேன். ப்ளஷ் வந்து ப்ளஷ் ப்ரஷ், அதாவது பவுடர் ப்ரஷ் இல்லை ப்ளஷ் ப்ரஷ் எடுத்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதை வச்சு நான் 2 சைடும் ஆப்பிள்ஸ் ஆஃப் சீக்ஸில் யூஸ் பண்ணியிருக்கேன். அந்த கலரை டிஃப்யூஸ் பண்ணுறதுக்கு ஓவராக பிக்மெண்ட் ஆகிடுச்சுன்னா உங்களுக்கு இன்னொரு ட்ரிக் என்னென்னா, நீங்கள் உங்களோட ஸ்பஞ்சு மேக்கப் ஃபவுண்டேஷன் போட்ட ஸ்பஞ்சை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அதை டிஃப்யூஸ் பண்ணிக்கிறதுக்கு. நெக்ஸ்ட்டு நான் கண்ணுக்கு வந்து இதுதான் ரோஸ் இந்த ஏர் பேலட் விச் இஸ் வெரி ஃபேமஸ். வெட் அண்ட் வைல்டில் இது ரொம்ப ஃபேமஸ். இது அவ்வளோ அவைலபிலிட்டி அவ்வளோ சீக்கிரம் கிடைக்காது. அந்த இதை எடுத்து நான் ஃபஸ்ட்டு ஒரு ஸ்காட்ச் டேப் ஒட்டிக்கிறேன், அது நல்ல ஒரு ஷேப் கொடுக்கறதுக்காக. இப்போது மேலே இருக்கிற அது ஃபஸ்ட்டு ஷேட், அதாவது கூல் டோன் ஷேட், அது ஆக்சுவலாக அதை எடுத்து நான் வந்து ஐஷேடோ க்ரீஸ் ஏரியாவில் பிளெண்ட் பண்ணிட்டேன். செகண்ட் வந்துட்டு அந்த ப்ரௌன் ஷேட், இது ரொம்ப பிக்மெண்டடாக இருக்கும், அதாவது ரொம்ப இன்டென்சிட்டியாக டார்க்காக உங்களுக்கு நல்லா கிடைக்கும். அதாவது நீங்கள் கொஞ்சம் ப்ராடக்ட் எடுத்தாலே போதும், நீங்கள் பார்த்தீங்கன்னா எவ்வளோ டார்க்காக இருக்குது பாருங்கள். ஸோ ரொம்ப கேர்ஃபுல், இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் கிட்ட நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக நீங்கள் அதை ப்ளேஸ் பண்ணணும், இல்லைன்னா ரொம்ப ஜாஸ்தி ஆகிடும். அதை அந்த இடத்துல ப்ளேஸ் பண்ணிட்டேன் அவுட்டர் வீல. இப்போ வேறு ஒரு ப்ரஷ் எடுத்து, பிளெண்டிங் ப்ரஷ் எடுத்து, இது ரியல் டெக்னிக்ஸ் ப்ரஷ்ஷு, அதை எடுத்து நான் வந்து பிளெண்ட் பண்ணிக்கிறேன். அந்த ப்ரௌனை வந்து க்ரீஸ் இதோட மைல்டாக பிளெண்ட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் இது வந்து கொஞ்சம் காப்பரி ப்ரௌன் கலர் மாதிரி ஷிம்மர் கலர். இது கேமராவில் அவ்வளோவா பிக் ஆகிறதில்ல, பட் இது வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லான கலர். இதை ஃப்ளாட் ப்ரஷ்ஷு, எனி ஃப்ளாட் ப்ரஷ் ஐஷேடோ ப்ரஷ் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நான் யூஸ் பண்ணது எல்ஃப் ப்ரஷ்ஷு, இது இந்தியாவில் கிடைக்காது. அதை வந்து எடுத்து நீங்கள் ஃபஸ்ட்டு அப்ளை பண்ணிவிட்டு ஐலிட்ஸில் அதை வந்து திரும்பி நீங்கள் பிளெண்ட் பண்ணணும். அப்போ அப்படியே நீங்கள் விட்டுட்டீங்கன்னா அது ஹார்ஷ் எட்ஜோடு இருக்கும். ஸோ எப்போவுமே அப்ளை பண்ணதுக்கப்புறம் நீங்கள் பிளெண்ட் பண்ணணும். ஆனால் பிளெண்ட் பண்ணால் கொஞ்சம் கலர் இன்டென்சிட்டி கம்மியாகலாம். அதனால் வேணும்னா உங்களுக்கு விருப்பப்பட்டால் நீங்கள் இன்னும் கொஞ்சம் அதை டார்க்கன் பண்ணணுன்னா நீங்கள் அந்த சைடு ஓரத்தில், கண்ணோட ஓரத்தில் அவுட்டர் வீன்னு சொல்லுவோம், அந்த இடத்துல வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம ப்ரௌ போன் ஹைலைட் பண்ண போகிறோம். இந்த எல்லோயிஷ் ஒயிட் ஷேட் எடுத்து ப்ரௌ போனுக்கு கீழே நம்ம இதை அப்ளை பண்ணிக்கலாம். அந்த இடம் வந்து நல்லா எடுப்பாக உங்களுக்கு தெரியும். அதுக்காக தான் வந்து ப்ரௌ போன் ஹைலைட்டிங் வந்து பண்ணுறது. அதையே வந்து இன்னர் கார்னருக்கு, அதாவது இந்த இன்னர் டக்ட்னு சொல்லுவாங்க, அங்கே நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா அது கண்ணை நல்லா ஓப்பன் அப் பண்ணி காட்டுறதுக்கு வசதியாக இருக்கும். அடுத்தது நான் வந்து காஜல் யூஸ் பண்ண போகிறேன். இது ப்ளூ ஹெவன் காஜல். இது இங்கே ஹாலில் அது இதில் பார்த்துருப்பீங்க. ரொம்ப சூப்பரான ஒரு ஜெல் காஜல் மாதிரி இருக்கும். அதை நான் ஒரு ப்ரஷ் தனியாக அந்த ப்ரஷ் யூஸ் பண்ணல, நான் வேறு ஐலைனர் ப்ரஷ் எடுத்து, இது ஃபேஸஸோடது, அதில் வந்து நான் சின்னதாக லைக் தின் லைனாக நான் யூஸ் பண்ண போகிறேன். அதை வந்து ஸ்லைட்டராக ஒரு சின்ன விங் லைனர், ரொம்ப இன்டென்ஸாக பண்ணலை, மைல்டாக பண்ணிவிட்டு அந்த ஸ்காட்ச் டேப் ஒட்டி இருக்கிற இடம் வந்து கொஞ்சம் ஃபவுண்டேஷன் போயிடும். அதனால் லேஸாக அதை வந்து நான் பியூட்டி பிளெண்டர் வச்சு கரெக்ட் பண்ணிக்கிறேன். இல்லை இந்த மாதிரி சுச்சுவேஷனில் நீங்கள் வந்து ஃபவுண்டேஷனை அப்புறம் பண்ணிவிட்டு கண்ணு ஃபஸ்ட்டு முடிச்சுட்டு அப்புறம் ஃபவுண்டேஷன் கூட நீங்கள் போய்க்கலாம். இப்போ வந்து இது வந்து மேப்ளினோட காஜல், இந்த கொலாசல் காஜல், அதை வச்சு நீங்கள் கீழே வந்து நான் வாட்டர் லைனில் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு பென்சில் ப்ரஷ், அதாவது இது பேக்கோட ப்ரஷ்ஷு, இதை வந்து நான் எடுத்து அந்த ப்ரௌன் ஷேட் இருக்குது இல்லையா, அந்த ப்ரௌன் ஷேட் எடுத்து நான் ஸ்மட்ச் பண்ணிக்கிறேன். அப்புறம் இன்னர் கார்னருக்கு அந்த சேம் காப்பர் கலர் எடுத்து இன்னர் கார்னருக்கு அப்ளை பண்ணிட்டேன். இப்போ அடுத்தது மஸ்காரா. இது ஃபால்ஸீஸ் போட்டால் அழகாக இருக்கும், ஃபால்ஸ் ஐலாஷஸ், பட் எனக்கு அவ்வளோவா விருப்பம் இல்லாததுனால நான் வந்து டைரெக்டாக மஸ்காரா போடுறேன். அது கண்ணா கொஞ்சம் அழகாக காட்டும். மேலேயும் கீழேயும் போடுறேன். அப்ளை பண்ணிட்டேன் நல்லா. நெக்ஸ்ட்டு லிப்ஸ்டிக்கு நான் ரெவ்லானோட லஸ்ட்ரஸ் லிப்ஸ்டிக் ரேஞ்சில் பர்ஃபெக்ட்லி ப்ளம்ங்கிற ஒரு டார்க் வைலட் ஷேட், இது கொஞ்சம் மெட்டாலிக் ஷேட் மாதிரி வரும் லேஸாக. இது ரொம்ப நல்லா அழகாக இருக்கும். ஒரு டீப்பர் ஸ்கின் டோனுக்கும் இது ரொம்ப நல்லாயிருக்கும்.
ஃபேர் ஸ்கின் டோனுக்கும் நல்லாயிருக்கும். அதை நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து அதை வந்து இது வந்து லாங் ஸ்டே கிடையாது. அதனால் அது பண்ணணுன்னா உங்களுக்கு ஒரு ட்ரிக் இருக்குது. ஒரு டிஷ்யூ பேப்பர் எடுத்து நல்லா வாய் மேலே நல்லா அதை ப்ளேஸ் பண்ணிவிட்டு எடுத்துருங்க. ஸோ அதை வந்து உங்களுக்கு கொஞ்சம் லாங் லாஸ்டிங்காக இருக்கும், கொஞ்சம் ஷேடும் டவுன் பண்ண மாதிரி இருக்கும். ஃபைனலாக நான் வந்து செட்டிங் ஸ்ப்ரே யூஸ் பண்ணுறேன். சேம் ப்ளூ ஹெவனோட செட்டிங் ஸ்ப்ரே வந்து யூஸ் பண்ணிவிட்டு ஒரு ஸ்பஞ்சால் அதை நல்லா டேப் பண்ணிட்டேன்னா நல்லா ஸ்கின்ல நல்லா செட் ஆகிக்கும். ப்ளஸ் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா பவுடரியாக இருந்ததுன்னா உங்களுக்கு அதெல்லாமே வந்து ஈவன் அவுட் ஆகிடும். இதுதான் ஃபைனல் லுக். உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். ஸோ இது வந்து டே டைமுக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நான் இது ரெகுலராக யூஸ் பண்ணுவேன். சப்போஸ் உங்களுக்கு இது கம்ஃபர்டபுளாக இல்லை, டே டைம் பார்ட்டிக்கோ இல்லை டே டைம் ஃபங்க்ஷன்ஸ்க்கோ யூஸ் போகும்போது இது நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணலாம். எனக்கு இது வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா பெரிய தம்ஸ் அப் கொடுங்க. மறக்காமல் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.